பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாமெல்லாம் தற்போது சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு மலை அடிவாரம் வந்திருக்கிறோம். அதுதான் சவுர் மலை தான் இருக்குது பாருங்க. எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலை தான் இந்த சவுர் மலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தங்கினாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். ஆக உயரம் பாருங்க, ஆக உயரத்தில், அதாவது சவுர் மலை தான் மக்காவில் இருக்கக்கூடிய மலைகளிலே உயரமான மலை. கிட்டத்தட்ட 730 அல்லது 720 மீட்டர் உயரமான மலை தான் சவுர் மலை. அந்த ஆக உயரத்தில் தான் அந்த சவுர் குகை இருக்கு உள்பகுதியில். சரியா, குகை என்பது மேல் பகுதியில் நடமாடினால் உள்ளால் இருந்து பார்த்தா உட கால் எனது எட்டுகள் விளங்கும். அந்த அமைப்புல அந்த குகை அமைந்திருக்கிறது சரித்திரம் சொல்லு. இந்த மலை சம்பந்தப்பட்ட சரித்திரம் என்ன, அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை தான் நான் இப்ப பேச போறேன். நிஷா அன்பார்ந்தவர்களே, எமக்கெல்லாம் தெரியும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலம் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். அந்த கஷ்டங்கள் பொறுக்க முடியாமல் உதவியாளர்கள் இல்லாத கட்டம் தான் தாயிஃப் நகரம் போனார்கள். தாயிஃப் நகரம் போன என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. கல்லடிப்பட்டு ரத்த வடிந்த மேனியோடு திரும்பி வந்தார்கள் மக்காவுக்கு. வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் நெருக்கடி அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ சஹாபாக்கள் இருந்தார்கள். ஏன், அந்த காலம் நபி அவர்களை கொல்லுவதற்காக குறைஷிக்காரர்கள் தேடிக்கொண்டிருந்த காலம். அந்த நேரம் நபி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அறையிலே நபி அவர்களை சஹாபாக்கள் மூடி மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரம் வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார், நபியிடத்திலே சொல்லுங்கள், உடனே மதீனா வெளியாக சொல்லி, அதுபோல நபியுடைய படுக்கையில் அவர்களை படுக்க வேண்டாம், வேறு யாரையாவது படுக்க வைங்க என்று சொல்லுங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தில் சொல்லி அனுப்பினார். அப்ப இந்த விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் பெருமானாரிடத்தில் வந்து எத்தி வச்சுட்டாங்க. அந்த நேரம் நபி அவங்க கேட்டாங்க, என்னுடைய படுக்கையில யாரு படுக்க தயார்? ஏனென்றா நபி அவங்க படுத்துட்டு இருக்கிற நேரம் வந்து குத்தி கொலை செய்யலாம், வெட்டி கொலை செய்யலாம். எனவே எனக்கு பகரமாக இந்த இடத்தில் உங்களை யாரு படுக்க தயார்னு கேட்டதோட உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பயணத்தை புறப்படுங்க, உங்களோட படுக்கையில நான் படுக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு பகரமாக என் உயிரை கொடுக்கவும் நான் தயார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுடைய அன்பு அப்படித்தான். அதற்கு பின்னால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வெளியேறுகிறார்கள். குறைஷி காவலெல்லாம் முன்னாலே சூழ இருக்கிறார்கள். நபி அவர்கள் போனாலும் கண்டு விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள். இருந்தாலும் ஈமானுடைய பலம் எந்த அளவுக்கு எதிரிகளுடைய கண்களை மறைக்கிறது என்று பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடி மண்ணை அள்ளினார்கள். ஷாஹத்தில் வுஜூ, இவருடைய கண் முகங்களை அல்லாஹ் மறைத்து விடுவானாக என்று அப்படியே வெளியேறி போனார்கள். அல்லாஹ்வுடைய கண்களை மறைத்து விட்டார். அல்லாஹ் அந்த குறைஷிக்காவுடைய கண்களை மறைத்து விட்டார். திறந்துதான் இருக்கிறார்கள், ஆனால் எம்பெருமானார் அவர்கள் அவருடைய கண்களுக்கு விளங்கவில்லை. நேரா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு. அபூபக்கரே, அவசரமாக புறப்படுங்கள், ஆயத்தமாகுங்கள், நாம் நீளமான பயணம் போக வேண்டியிருக்கிறது. அந்த நேரம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நட்போடு நீளமான பயணமா என்று சந்தோஷப்பட்டவர்கள் அவசரமாக புறப்பட்டார்கள். இருவருமாக மக்காவிலே இருந்து எம்பெருமானார், நான் நேற்றைய நாள், அதாவது முன்தினம் உம்ராவை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடியதா கதீஜா ரலியல்லாஹுடைய வீடு என்று ஞாபகப்படுத்தினேன். அந்த இடத்திலிருந்து நபி அவர்கள் புறப்பட்டார்கள். சுமார் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மைல்கள் அல்லது 7 கிலோமீட்டர் தூரங்கள் இருக்கும். அங்கிருந்து நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு புறப்பட்டு காவிரிகளுடைய கண்ணுக்கு படாமல் மறைந்து வெளியேறி வந்தார்கள். வந்தவர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு களைப்பு. அந்த நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு போவோமா? நல்லம் யா ரசூலல்லாஹ் என்று இந்த மலை மீது தான் ஏறினார்கள். இந்த மலை மீது தான் ஏறினார்கள். ஏறி அங்கே குகைக்குள்ளே தங்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் இதற்கு முன்னால யாரும் அந்த குகையில தங்கினது கிடையாது. அந்த நேரம் பார்க்கிறாங்க, குகை ஒரு வெளிர்ச்சியான ஒரு காட்சி, அசிங்கங்கள் எல்லாம் இருக்கு. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் இருங்க, நான் துப்புரவாக்கிட்டு வார். போனாங்க, துப்புரவாக்கினாங்க, சம்பூர்ணமா துப்புரவாக்கி விட்டு பார்க்கிறாங்க, அந்த இடங்கள்ல சில துவாரங்கள், அதாவது பொந்துகள் இருக்கு. பொந்துகள் இருக்கின்ற அர்த்தம் என்னது? விசஜந்துகள் வாழ்ந்திருக்கின்ற அர்த்தம்.
அப்ப என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஆடையின் பகுதியை கிழித்து அந்த துவாரங்களை பொந்துகளை எல்லாம் அடைத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு. ஆனால் அடைக்க முடியாத ஒரு பொந்து அடக்க முடியாம போச்சு. அந்த நேரம் அதுல தன்னுடைய குதிகால வச்சு அப்படியே உட்கார்ந்து கொண்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க இப்ப உள்ளுக்கு வாங்கண்டா. வந்தாங்க. அந்த பொந்துல தான் இவருடைய குதிகால். அப்ப உட்கார்ந்து இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு காலை வச்சு கொண்டு அந்த நேரம் நபி அவங்க சொன்னா, கலைப்பாயிருக்கு அபூபக்கரே. நபி அவங்க சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய மடியில நீங்க தூங்குங்க யா ரசூலல்லாஹ். மடியில தூங்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அயர்ந்து உறக்கம், நல்லா தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலில் ஒரு விசஜந்து குத்து. எங்க அந்த பொந்தில் இருந்து வந்த விசஜந்தி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலில் கொத்தக்கூடிய நேரம் வலி தாங்க முடியல, உடம்புல விஷமேறுது. அந்த நேரம் அவருடைய கண்ணால கண்ணீர் வடியக்கூடிய கண்ணீர் எம் பெருமானாருடைய முகத்திலே விழுகிறது. ஏன் மடியில நபி அவங்க படுக்கிறார். முகத்தில விழுந்ததோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து பார்க்கிறார்கள். கேட்டார்கள், அபூபக்கரை எதற்காக அழுகிறீர்? அந்த நேரம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஒரு விசஜந்து கொத்தி விட்டது யா ரசூலல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உம்முல் நீர் அதை எடுத்தார்கள். தாயுடைய பயணத்திலும் உம்முல் நீருடைய பெருமையை சொல்லி யார சம்பவத்தில் சொல்லுங்க பாப்போம். யாருடைய சம்பவம்? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய சம்பவம். அவர்களுக்கு தஹனீக் செய்தார்கள். அதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷத்துக்கு கூட மருந்தாக பயன்படுத்தினார்கள். தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை எடுத்தார்கள், அந்த இடத்திலே தேய்த்தார்கள். அப்படியே விஷம் இல்லாமல் போய்விட்டது, விஷமங்கி விட்டது. அதற்கு பின்னால 3 நாட்கள் அந்த குகைக்குள்ளே தங்குகிறார்கள். கேள்விப்படுகிறது இப்ப குறைஷி காபிர்களுக்கு நபி அவர்களும் அபூபக்கரும் வெளியேறி போய்விட்டார்கள் என்று. இப்ப அங்க நபியோடைய தலைக்கு விலைவேசப்பட்டுச்சு. யார் நபி அவர்களை உயிரோடு அல்லது கொலை செய்து கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் சன்மானம் வழங்கப்படும். இப்ப குறைஷி காபிர்கள் மத்தியில் போட்டி ஒரு கூட்டம் விரண்டு வருகிறார்கள். இந்த சௌர் மலைக்கு வந்து மேலே ஏறுகிறார்கள். நடமாட்டம் சத்தம் கேட்கு. அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு கண்டுட்டாங்க. என்னது நடமாட்டம்? கீழே இருக்கிறாங்க, நடமாட்டம் விளங்குது. அந்த நேரம் சொன்னா, யா ரசூலல்லாஹ் அவர்களை யாராவது காலுக்கு கீழால பார்த்து எங்களை கன்றுவாங்க யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே அவர்கள் யாரும் காண மாட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் கண்டுடுவாங்களே. காண மாட்டாங்க அபூபக்கரே, நாம 2 பேர் தானே இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் உடனே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாலன்னுக பிஸ்னீன் வல்லாஹு சாலிசன். அபூபக்கரே என்ன நாம் மட்டும்தான் இருக்கிறோம் நினைச்சிட்டு விட்டீர்களா? எம்மோடு மூன்றாவதாக அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் அபூபக்கரே. எனவே எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியம் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களை, இந்த இடத்தில் நாம் படிக்க வேண்டிய மிக பெரும் பாடம், யாரு சோதனையின் போது உறுதி கொள்ளுவார்களோ, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார், உறுதி கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு வந்திருக்கக்கூடிய நேர்ந்த சோதனையிலிருந்து வெளியேறும் வழி அல்லாஹ் செய்வான். அந்த வழியைத்தான் அல்லாஹ் செய்தார். அந்த ஈமானுடைய உறுதிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே செலந்தியிடம் சொன்னான், செலந்தியே உடனே அந்த வாசலை நீ மூடி உன்னுடைய வீட்டை கட்டிவிடு என்று. செலந்தி வந்தது, அந்த வாசலை மூடிவிட்டது, செலந்தி வலையினால் மூடிவிட்டது. காவிரிகள் பார்க்கிறார்கள், செலந்தி கூடு கட்டிருக்குன்னா யாரும் போறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படித்தானே? செலந்தி கூடு கட்டிருக்குன்னா யாரும் போறதுக்கு சான்ஸ் இல்லை. செலந்திட வீட்டை உடைக்கிறதுக்கு பெரிய அளவுல ஏதாவது ஆயுதங்கள் தேவையா? மண்வெட்டி பிக்காசி தேவையா? எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன ஒரு குச்சி இருந்தா போது கிண்டி விட்டா எல்லாம் கைக்கு வந்துடும். அப்படித்தானே? அவ்வளவு பலகீனமான வீடு. அல்லாஹ் சொல்லுகிறார், அங்கபூத் என்ற சிலந்தியுடைய வீடுதான் வீடுகளிலேயே மிக பலகீனமான வீடு என்று அல்லாஹ் சொல்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்துல படிக்க வேண்டிய பாடம், ஒரு மனிதனை, ஒரு முஃமினை அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு படை அனுப்ப தேவையில்லை. பலகீனமான செலந்தி போன்ற ஒன்றை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பார். பலகீனமான செலந்தி போன்ற ஒன்றை கொண்டும் அல்லாஹ் பாதுகாப்பார். செலந்தி நபி அவர்களை அந்த எதிரிகளுடைய பார்வையிலிருந்து காத்த ஒன்றுக்காக அந்த வசனத்திலே, அந்த அத்தியாயத்திலே, அந்த சூறாவில் வந்திருக்கிறதே ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். அந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் அந்த சூறாக்கே பிச்ச பேர் என்ன தெரியுமா? சூரத்துல் அன்கபூத், சிலந்தி என்றே வைக்கப்பட்டுச்சு. அன்பார்ந்தவர்கள், எனவே தான் இந்த இடத்துல படிக்க வேண்டிய பாடம், எம் பெருமானாரின் மீது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய நேசம். அலி ரலியல்லாஹு தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று முன் வந்தார்கள். அது போல
எம்முடைய வாழ்க்கையிலும் சுன்னத்துகளுக்கு ஏதாவது உண்டு என்றால், நபியுடைய கலாச்சாரத்துக்கு உண்டென்றால் எழும்பக்கூடியவர்களாக, ரோஷம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஈமானிய உணர்வு. அதுபோல எந்த கட்டம் என்ன சோதனை வந்தாலும், அல்லாஹ் அறியாத சோதனை எதுவும் வர முடியாது. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற தவக்குள் வந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி. எனவே வல்லவன் அல்லாஹ் மனைவிடைய பாவங்களை மன்னித்து உண்மையான ஈமான்தாரிகளாக ஆக்கி எம் பெருமானார் தங்கி இந்த மலையடி வாரத்தில் இருக்கிறோம். நாளை மறுமையில் எம் பெருமானாரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் நசீபாக்கி உண்மையான ஈமான்தாரிகளை எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.